ஃபேர்வெல் பொறுப்பு வேற நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தண்டையும் காசை வாங்குறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வருது. ஏதோ பிச்சை எடுக்க போற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. நான் ஏதோ வாங்கி ஏன் சோப்புக்குள்ள போட போற மாதிரி பண்ண போறது இவங்களுக்காக. வருவாயலா மாட்டாயலா, நடக்குமா நடக்காதா, ஹோட்டல்காரனுக்கு வேற அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். சோ டேய், நீ ஃபேர்வெலுக்கு வரல, காசை குடுறா, இதோட 10வது போன் அடிக்கிறேன்டா உனக்கு. டேய், நீ வரியா இல்லையாடா? சரக்கு இருக்குமா? நீ வர வேணாம்டா. என்கிட்ட காசு இல்லடா. ஏண்டா, போன மாசம் ஊட்டில போய் அந்த கூத்து அடிச்சீங்க, அப்பெல்லாம் காசு இருந்துச்சு, இப்ப மட்டும் இல்லையாக்கா? ஏமா நீ வரியா? அன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க, நான் வர முடியாது. ரஞ்சனாவா? இந்தாமா, நீ ஃபேர்வெலுக்கு வரியா இல்லையா? அருணி அண்ட் கேங் வராங்களா? ஆமா, காசு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வர முடியாது. டிஜே வேணும், போட்டோ பூத் வேணும், நல்ல டெக்கரேஷன் வேணும், பிரியாணி வேணும். இது எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா காசு வேணும். ஒரு ஆளுக்கு 200 ரூபா கூட வரும், தெரியா? அது வேணும் இது வேணும்னு 72 கேக்குறேன், எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. டேய், கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குடா, ஃபேர்வெல கேன்சல் பண்ணிடுவோம்டா.